ரஷ்யாவோட ஒரு நிறுவனம் தான் கேஎம்செட். இவங்க சமீப காலத்துல இந்த சர்ஃபேஸ் விசல் ட்ரோன்களை செய்யறதுல அதி தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா 2-3 ட்ரோன்களை ரஷ்யாவும் சோதனை பண்ணி பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் சில பதிவுகளை பார்த்துருப்போம். ஆனா இப்போ உக்ரைனோட சிபேபி போலவே இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை ரிவீல் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரோன் பார்க்கறதுக்கு உக்ரைனோட சிபேபி ட்ரோன் மாதிரியே தான் இருக்கு. ஏன் சமீபத்துல இந்த சிபேபி ட்ரோனு கிரீமியா பக்கம் கரை ஒதுங்கிருச்சுல, அதை தூக்கிட்டு போயிருந்தாங்கல்ல, அதை பார்த்து அதே போல செஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. எப்படியோ ரஷ்யா செஞ்சிட்டாங்க. இதை கூடிய சீக்கிரத்துல, அதாவது இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள இல்ல அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள ஆர்மியில் இண்டக்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இந்த ட்ரோன்கள் என்னதான் பார்க்கறதுக்கு சிபேபி ட்ரோன்கள் போலவே இருந்தாலும் சிபேபி ட்ரோன்கள்னால 850 கிலோகிராம் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எடுத்துட்டு போக முடியும். ஆனா இந்த கேஎம்செட்டால உருவாக்கப்பட்ட இந்த சர்ஃபேஸ் விசல் ட்ரோன்கள்னால 600 கிலோ வெடிமருந்துகளை தூக்கிட்டு சுமக்க முடியுமா? அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியுமா? இதோட ரேஞ்சு 200 கிலோமீட்டர் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது போர் சூழல் உறுதிப்பட சொல்ல முடியாது, பட் இதுதான் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்தும் சில அனலிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கூட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாகித் 136 ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, அதிகமா இந்த இனர்ஷியல் நேவிகேஷன் தான் பயன்படுத்துது. ஒருவேளை ரஷ்யா இந்த வகையான சர்ஃபேஸ் வெசலுக்கும் இந்த இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு குளோனஸோட இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டா வச்சிருக்காங்கல்ல, அதையும் அவங்க பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். இந்த 2 வகையான கைடன்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது ஒரு அன்மேன்டு சர்ஃபேஸ் விசல்ன்றதுனால எப்படி இதுக்கு முன்னாடி உக்ரைன் இது போல ரஷ்யாவோட கப்பல்களை தாக்குறதுக்கு இது போல ட்ரோன்களை பயன்படுத்தினாங்களோ, அதே போல ரஷ்யாவும் இதுக்கு மேல இதை தாக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அப்போ உக்ரைனோட கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இந்த ஒடசா பகுதியில கண்டெய்னர் வரலாம், அதுக்கு தனியா வழித்தர அமைச்சு தரோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரஷ்யாவும் ட்ரோன்களை வச்சு ஒரே போட்டு தள்ளிட்டாங்கன்னா, ஏன்னா கண்டெய்னர்லாம் எப்படி இது மிலிட்ரியோட ரிலேட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி தானே தாக்குறாங்க. அப்ப ரஷ்யாவும் இது போல ட்ரோன்களை பயன்படுத்தி இது மிலிட்ரியோட கான்டாக்ட் இருந்ததுப்பா, அதனால நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. அதனால என்ன நடக்க போன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். முதல்ல நிஜர்ல இருந்து ஆரம்பிச்சல, ஏன்னா அங்க ஆட்சி கழிப்பு சமீபத்துல நடந்தது. அதனால இக்கோவாஸ் அமைப்பு தான் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் நாடுகள்லாம் சேர்ந்து சாங்ஷனை போட்டு வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த நைஜீரியா தான் அதுக்கு தலைமையா இருந்து வேலை செய்யற மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த எக்கோவாஸ் அமைப்பு நிஜரை கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. என்னப்பா 3 வருஷத்துல முடிச்சுக்கிறதா சொன்னீங்க, இந்த ஜூலை மாசத்துல ஆட்சி கழிப்பு நடந்து 3 வருஷத்துல முடிச்சுக்கிறதா சொன்னீங்க, எப்போ முடிச்சுக்க போறீங்க? கொஞ்சம் சீக்கிரமா இந்த ஷார்ட் டேர்ம்ல டிரான்சிஷன் பீரியட் கொண்டு வரதா சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த சாங்ஷன்ல தளர்வுகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம்னா என்ன டைமிங் அப்படிங்கறத டிசைட் பண்ணதுக்காக டோகோ, பெனின் இவங்களாம் உட்காந்து பேசுவாங்க. பேசி ஒரு முடிவுக்கு இந்த ராணுவ ஆட்சியை கலைச்சிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை திரும்ப கொண்டு டெமோக்ரஸியை மலர வைப்பாங்க. அதுக்கான பணியில ஈடுபடுவாங்க. அதுக்கு ஏதோ நிஜர் ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த சாங்ஷன்ல தளர்வுகள் கொண்டு வரலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைலாம் இக்கோவாஸ்க்கும் நிஜருக்கும் போயிட்டு இருக்கு. மொத்தம் இங்க சுமூகமா பேச்சுவார்த்தை நடக்குது. ஆக இங்க பிரச்சனை வராது. நம்ம முன்னாடியே கணிச்ச மாதிரி இங்க பிரச்சனை எதுவும் வரல. இப்ப நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சாதி கிட்ட போயிடலாம். இல்ல, இந்த நிஜர்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நிஜர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கான்னு சொல்லிக்கிறாங்க, நாங்க திரும்பவும் ரெடியா இருக்கிறோங்க, தயார் நிலையில இருக்கிறோம், ஊனு மண்டையை மட்டும் ஆட்டுங்க, உள்ள நின்றுறோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா ரொம்ப கோஆபரேஷன் பண்ணதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்களாமா நிஜருக்கு. ஆனா ஒரே விஷயம் தான், டெமோக்ரஸி மலர்ந்தாகணும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை அப்படிங்கிறத அமெரிக்கா தரப்பு சொல்லிக்கிறாங்க. நிஜர் அதை கன்சிடர் பண்ணதான் போறாங்க போல இருக்குது. இப்ப நம்ம அப்படியே இந்த சாது கிட்ட வந்தோம்னா 2021 இருந்தே இங்க ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. ராணுவம் தான் ஆட்சி கலைச்சிட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ரெஃபரண்டம் கொண்டு வந்தாகணும். ஏன்னா டெமோக்ரஸி மலரணுமா இல்லையா, அதனால மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறாங்க. மக்கள் இங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் கொண்டு வரணுமா, அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வேணுமா, இல்ல ராணுவ ஆட்சி இருந்துட்டு போதா அப்படிங்கிறது ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. டிசம்பர் 14ஆம் தேதி, டிசம்பர் 17 இந்த டைம்ல அந்த எலெக்ஷன் நடந்து அந்த ரிசல்ட் என்ன வரப்போகுதுங்கிறத வச்சுதான் இந்த சாதல் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ராணுவ அரசாங்கம் இது போல ஓட்டு போடாதீங்க, இது போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வேண்டாம், நாங்களே உங்களை நல்லா பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது போலாம் அவங்க தரப்புல இருந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிகள்லாம் இருப்பாங்களே சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல, இல்ல ஓட்டு போடுங்க, இது நம்ம உரிமை, நீங்க ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சைட்ல ஒரு பக்கம் போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். அப்புறம் இந்த நிஜர் இருக்குல்ல, சொல்ல மறந்தேன், இந்த நிஜர்
இந்த ஜனவரி 24 வரக்கூடிய ஜனவரி புத்தாண்டுல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயிலை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா இந்த இக்கோவாஸ் அமைப்பு சாங்ஷன் போட்டிருந்தாங்க, அதனால பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருந்தது. இந்த நிஜர் ராணுவ ஆட்சியை கொஞ்சம் அந்த டிரான்சிஷன் பீரியடை ஷார்ட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் தளர்வு கொடுக்கறதா சொன்னாங்களே, அதுல முதல் தளர்வு இது. இந்த பெனினுக்கும் நிஜருக்கு இருக்கக்கூடிய பார்டர் ஓபன் ஆகப்படும். அப்படி ஓபன் பண்ணும்போது நிஜர்ல இருந்து 90,000 பேரல்ஸை பெனின் வழியா கொண்டு வந்து பெனின்ல சுத்திகரிக்கப்பட்டு அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் உலக நாடுகளுக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது ஒரு நல்ல செய்தி நிஜருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க. இப்ப நம்ம அப்படியே கிளம்பி லத்தீன் அமெரிக்கா போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் வெனிசுவேலா கயானா பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப அங்க உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. இனிஷியலா சீறி பாஞ்சிட்டு இருந்தாலும் இப்ப ரெண்டு பக்கமும் என்ன நடந்தாலும் ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, சுமூகமா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்குன்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். அமெரிக்கா கம்பெனியே அங்க கிளம்ப சொல்லுப்பா, உனக்கு வேணுமா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கலாம். இப்போ வேற யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, ஏன் சீனா இருக்கிறாங்க, ரஷ்யா இருக்கிறாங்க, வருவாங்க. அவங்க போட்டு ஆயில் எடுத்தாலும் வெளியே வரும். அதனால இருக்குல்ல எக்ஸாம் துரத்தி விடு வெளியே முதல்ல. அப்புறம் ஏதோ இங்க பேஸ் வைக்கிறேன்னா வேண்டாம், வேணா கூப்பிடு, ரஷ்யா பேஸ் வச்சுக்கலாம், கூப்பிடு சைனா பேஸ் வச்சுக்கலாம், இது போல பண்ணிக்கலாமே தவிர இடம் வேணுமா நீயே வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த இடத்துல இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தை. இதுக்கு மேல டோரை சாத்தி வச்சுட்டு பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா சுமூகமா போலான்னு முடிவெடுத்துக்கிறாங்க. சில நாடுகள்லாம் உட்காந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுமூகமா போகும் பட்சத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இப்போ நம்ம அப்படியே கிளம்பி இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். யெமெனி ஹவுதிஸ் திரும்பவும் இந்த செங்கடல்ல இஸ்ரேலை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மேல வார்னிங் கொடுத்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்திடுவோன்னு. அதை கேட்காததுனால மிசைலையே விட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மிசைலும் அந்த கண்டெய்னரை போய் தாக்கிடுச்சு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சில வீடியோ காட்சிகள் போட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அதோட உறுதித்தன்மை தெரியல, எப்போ எடுக்கப்பட்டது என்ன ஏதுன்னு. ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் ஏதாவது வந்துன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். ஆனா இப்போ திரும்பவும் செங்கடல்ல இன்னொரு கார்கோ ஷிப்பை தாக்கி இருக்கிறாங்க யெமெனி ஹவுதிஸ். இதே இந்த காசா பகுதியில் வந்தோம்னா ரஃபா பார்டர் கிராசிங்ல 200 ஹியூமானிட்டேரியன் எய்டுக்கு உண்டான ட்ரக்குகளை அலோவ் பண்ணிக்கிறாங்க புதுசா போறதுக்கு திரும்பவும் அப்படிங்கிறது போல ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த லெபனான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி 10 ராக்கெட்ஸை லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க இஸ்ரேலோட பகுதிகளை தாக்குறதுக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த 10 ராக்கெட் லான்ச் பண்ணதும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. தினந்தோறும் இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டை தான். ஆனாலும் இது போல இந்த தடவை அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அப்புறம் அப்படியே கிளம்பி இந்த ஏசியா பக்கத்துல வந்தோம்னா சீனாவோட அதிபரான ஜி ஜின்பிங் அவர்கள் 2 நாள் பயணமா டிசம்பர் 12, 13 வியட்நாமுக்கு வந்திருந்தாரு. வியட்நாமுக்கு 2 நாள் எல்லாம் பயணத்தை முடிச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இவரோட பயணத்தினால இங்க விசிட் விட்டதுனால இரு நாட்டோட உறவுலையும் ஒரு புது சகாப்தம் என்னமோ மலர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன மலர்ந்துச்சுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த தைவான் பக்கத்துல வந்தோம்னா தைவானோட நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட தலைவருமான அப்புறம் இந்த தைவானோட எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சீனாக்கு சலாம் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு ப்ரோ சைனீஸ் போல இருக்குது. ஒரு வேளை இந்த தடவை அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருன்னா சீனாவோட நான் தைவானை இணைக்கிறேன் அப்படிங்கிறதுல சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த ஜப்பான் பக்கத்துல போனோம்னு வச்சுக்கோங்க, ஜப்பான் ஒரு புது கட்ட சாங்ஷனை ரஷ்யா மேல போட்டிருக்கிறாங்க. என்ன சாங்ஷன்னா, புதுசா ஒரு 57 கம்பெனி இந்த ரஷ்யாவோட கம்பெனிக்கு நாங்க சாங்ஷன் போடுறோம், அண்ணன் தண்ணி பழகக்கூடாது யாரும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த ஜப்பான் இப்படித்தான் ஒரு சாங்ஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆகி மன்னிப்பு கேட்டு சாங்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்குறோம் அப்படிம்பாங்க. இந்த தடவை என்ன இருக்கு அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் இன்னொன்னு இந்த கம்போடியா இருக்கு இல்லைங்க, கம்போடியால நேவல் பேஸ் சீனா தரப்புல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப அந்த நேவல் பேஸ்க்கு சீனாவோட போர்க்கப்பல்கள் வருகை தந்துருச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதனால அமெரிக்காக்கு ஏதாவது பிரச்சனையா, இதனால என்ன நடக்கும் அந்த பிராந்தியத்துல அப்படிங்கிறது போல டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.